இன்று நாம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீடிய பொறுமை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஜீசஸ் த பேஷண்ட் ஒன். அதற்காக நாம் பார்க்க போகிற அந்த வேத வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, முக்கியமாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை அல்லது பொறுமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நம்ம வசனத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நாம் இப்போ வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டாக அல்லது இன்ஸ்டன்ட் வேர்ல்டாக இருக்குது. சரிங்களா? அதை நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, ஜஸ்ட் நான் ஞாபகப்படுத்துறேன். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஃபாஸ்டா எல்லாமே முன்னாடி நம்மளுடைய அப்பா காலத்திலேயோ அல்லது என்னுடைய காலத்திலேயோ வாழ்ந்தவர்கள் முன்னாடி நம்ம சின்ன வயசுல என்னுடைய ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன வயசுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி எல்லாம் நிறைய நேரம் கியூல நிக்கணும் அல்லது நிறைய இடத்துக்கு போய் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? ஆனா இப்போ நம்ம எல்லாமே உடனுக்குடன் வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. முக்கியமா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் காஃபி அப்படிம்பாங்க. அந்த கியூ சிஸ்டமே இருக்காது. பல இடங்களில அந்த கியூ சிஸ்டம் இருக்காது. முக்கியமா நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு இடத்திற்கு நம்ம பிரயாணம் பண்ணணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கியூல நின்று டிக்கெட் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? ஆனா இப்ப நம்ம ஆன்லைன்ல நம்ம புக் பண்றோம். முக்கியமா அந்த ட்ரெயின் கூட இப்ப நம்ம ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்தே பாரத் எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் மெட்ரோ எடுத்துக்கிறாங்க. ஈவன் மெட்ரோ கூட நம்ம அங்க போய் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும்ட்டு இல்லை, நம்ம வீட்டுல இருந்தே ஆன்லைன்லயே நம்ம அதை புக் பண்ணிக்கலாம். சிலர் ஃபிளைட்ல போறாங்க. அந்த மாதிரி சிட்டி சைட்ஸ்ல எல்லாம் பல காரியங்கள் அங்க வந்திருக்கு. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம கடிதம் எழுதுவோம். கடிதம் எழுதிட்டு அதற்கு நம்ம ரிப்ளை வர்றதுக்காக, பதில் வருவதற்காக நம்ம நிறைய நேரம் காத்திருப்போம், நிறைய நாட்கள் காத்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 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 வாட்ஸ்அப் மெசேஜ் போதும், அல்லது ஒரு ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு மெசேஜ் போடும். இந்த மாதிரி நமக்கு ஏன் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? நம்ம ஈஸியா நம்ம ட்ரெஸ் நம்ம வீட்டுல இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது நமக்கு தேவையான மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது நமக்கு தேவையான காய்கறிகளா இருக்கட்டும், மருந்துகளா இருக்கட்டும், எதுனாலும் நம்ம வீட்டுல இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த வைஃபை கனெக்ஷன் கூட நமக்கு ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி நமக்கு அந்த 5GB அந்த மாதிரி நிறைய அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுக்குள்ளாக நம்ம எல்லாருமே மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம இப்போ உட்காந்து நம்ம இந்த காலை தியானம் கூட பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எல்லாம் இப்ப பிரேயர் வைக்கணும் அப்படின்னா நம்ம பல காரியத்தை குறித்து நம்ம யோசிப்போம். எப்படி வருவாங்க மக்கள், எப்படி தூரத்துல இருந்து வருவாங்க, எப்படி வேற ஒரு ஊர்ல இருந்து எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பல காரியம். ஆனா இப்ப நமக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ், அந்த கூகுள் மீட்டோ அல்லது ஜூமோ இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சிலர் நம்ம 6 மணிக்கோ அல்லது 5:59 நம்ம அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிட்டு டைரக்டா நம்ம கூட உட்காந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டாக நமக்கு அந்த வைஃபை எல்லாமே இருக்கிறதுனால, ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி
ஈஸியா நம்ம ஒரு சில நேரங்கள் நம்ம கனெக்ட் பண்ண முடியுது. அதே போல நம்ம இந்த காலத்து குழந்தைகளும் வந்து அவங்களுடைய பிரெயின் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆஹ் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டான வேர்ல்டுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, நம்ம முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? அல்லது ஃபுல்லா ஒரு ஏதாவது ஒரு காரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராமையே நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. மாத்திட்டே இருக்கலாம், வேற ஏதாவது நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாம். மொபைல்லயும் பிள்ளைகள் வந்து இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரெயின்ல, நான் பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் எப்படி ஆகுது அப்படின்னா அந்த பொறுமையை இழந்துருது, அந்த வெயிட்டிங் பீரியட். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை கனெக்ஷன் இல்லாட்டி சுத்திட்டே இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறோம், அல்லது கியூல போய் நிக்கணும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும், ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம பிரெயின் அந்த மாதிரியான ஒரு 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 இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது பழகுனதுனால பல நேரங்களிலே நமக்கு அந்த பொறுமைய நம்ம இழந்துடுறோம் இல்லைங்களா? ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுக்குள்ளாக நம்ம போறோம், எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்குது. ஆனாலும் நம்ம நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம அது அது நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா சில நேரங்களில் அது பிரச்சனையை உண்டாக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமா அவர் பொறுமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இயேசுசாமி வந்து 29 ஆண்டு வெயிட் பண்ணார் ஊழியத்திற்காக வரணும் அப்படின்னா. அவரு வந்து பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாரு, பிதாவின் இடத்துல இருந்து, அவரும் ஒரு ஒரு எல்லா அதிகாரமும் படைத்தவர் இல்லைங்களா? அவர் அவ்வளவு ஆண்டு காலம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பொறுமையோடு கூட அவ்வளவு ஆண்டு வெயிட் பண்ணி. ஏன்னா நான் மினிஸ்ட்ரிக்கு வரதெல்லாம் வந்து 12th முடிச்சோடனே நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். 23 வயசுல ஒரு டிகிரி முடிச்சுட்டு 23 வயசுல நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா வந்தேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எல்லா அதிகாரமும் படைத்திருந்தும் பிதாவினுடைய நேரத்திற்காக அவர் பொறுமையுடன் 29 ஆண்டுகள் அவர் காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஊழிய பாதையிலும் அநேக காரியங்கள் என்னால சொல்ல முடியும். அவர் பல நேரங்களில் அவர் பொறுமையோடு கூட இருந்தார். முக்கியமாக நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். முக்கியமா அவர் வந்து இந்த 5000 பேருக்கு அவர் போஷித்தார் இல்லையா? அற்புதத்தை செய்து அவர் போஷித்தார். அந்த அற்புதம் 5000 பேருக்கு அவர் கொடுத்து போஷித்த அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ஜனங்க வந்துட்டும் போயிட்டும் அவரை பார்த்துட்டும் போயிட்டும் இருக்கிறாங்க. அதனால சீஷர்களுக்கும் அவருக்கும் சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை, ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை இல்லையா? நீங்க பொறுமையா நீங்க வாசிச்சு பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 30 to 44 வசனங்கள் முடிய நீங்க படிச்சு பாருங்க டைம் இருக்கும்போது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஏசாமி சொல்றாங்க, இங்க வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ சாப்பிடுறதுக்கோ நேரம் இல்லை, நம்ம ஒரு குவைட்டான பிளேஸ்க்கு போலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் வந்து படகுல ஏறி இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க அவர் வராருன்னு தெரிஞ்சு அவர் கரைக்கு வருவதற்கு முன்பதாகவே அநேக ஜனங்கள் அவரிடத்துல வந்துட்டாங்க. அப்ப அவர் கரையில இறங்கின உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே அவங்க சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம தான் அங்க வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கேயும் அவரு ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தனால சீஷர்கள் வந்து சொல்றாங்க, போதகரே ரொம்ப வெகு நேரம் ஆயிடுச்சு, ஜனங்க திரும்பி போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏசாமி சொல்றாரு, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த அற்புதத்தை அவர் செய்யறார். பல இடங்களில அவர் வந்து மக்களிடத்துல வந்து அவர் அவர் அந்த மினிஸ்ட்ரியில வந்து கண்டினியூஸா அவர் இருக்கும் பொழுது அந்த டயர்ட்னஸையும் பார்க்காம அவர் பொறுமையோடு கூட இருந்து யாரையும் மனம் நோகடிக்காமல் அற்புதங்களை செய்து போதித்தும் அவர் வருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது 53ஆம் அதிகாரம் வசனம் 7ல பார்க்கிறோம்.
ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லி ஏசாயா ஒரு தீர்க்க தரிசன வசனமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து அந்த இடத்துல போட்டிருக்கிறார். அவர் பாடுகளை சந்திக்கும் பொழுது அவர் பொறுமையோடு கூட தன்னுடைய வாயை கூட திறக்காம இருந்தார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த காரியம் அது நிறைவேறிற்று. முக்கியமா நம்ம ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அந்த அந்த நேரத்துல அவர் மேல குற்றம் சாட்டும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை, அதாவது மறு வார்த்தை ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல வசனம் 14 நம்ம பார்க்கிறோம், அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அவர் அந்த நேரத்திலும் பொறுமையோடு கூட தன் மேல குற்றம் சாட்டும் பொழுதும் பொறுமையோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த கெத்சமனே தோட்டத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையில விழுகிற பொழுதும் அவர் அதுல இருந்து எஸ்கேப் ஆகாம அவர் என்ன பண்றாரு, பொறுமையோடு கூட அவர் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல மத்தேயு 26 வசனம் 67 அந்த கடைசி நொடியில கூட அவர் சிலுவையில இருக்கிற பொழுது அநேகர் அவருடைய முகத்துல துப்பினார்கள், அவருடைய தலையில கொட்டினார்கள், அவருடைய கன்னத்துல அறைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்திலையும் அவர் பொறுமையோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நடைபெற்றுட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு சிலர் பேதுருவை பார்த்து இவன் அவரோடு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்றாரு, 3 தடவை ஐயோ இவரை இந்த மனுஷனை நான் அறியேன், இந்த மனுஷனை நான் அறியேன், இந்த மனுஷனை நான் அறியேன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட பின்னாடி நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு கூட பேதுருவினிடத்துல கேட்கிறார், என்னை நேசிப்பாயா என்று சொல்லி அவர் கேட்பார். அந்த நேரத்திலும் தன்னுடைய பொறுமையை இழக்காமல் தன்னுடைய சீஷர்களிடத்திலும் சரி, மக்களிடத்திலும் சரி, ஊழியத்திலையும் சரி, தன்னுடைய பொறுமையை இழக்காமல் அவர் தன்னுடைய பாடுகளை பொறுமையோடு கூட சகித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். முக்கியமா ஒரு வசனத்தை நம்ம அந்த கிறிஸ்துவின் பொறுமையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு, அதாவது பொறுமை என்று சொன்னால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்படிதான் பவுல் சொல்றார், எனக்கு இயேசு கிறிஸ்துவை போல பொறுமை உள்ளவர் யாரும் இல்லை. அதனால உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்த்த வண்ணமாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையுடன் இருக்கிறார். நம்மள அறியாமே நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அல்லது நம்மளுடைய குடும்பத்துல ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நம்மளுடைய பாவங்களையும் நாம் செய்கிற பாவங்களையும் அவர் பொறுமையோடு கூட சகித்து மன்னித்து ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அதே போல நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பொறுமையோடு கூட அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் அவர் பொறுமையோடு கூட எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? முக்கியமாக நாம் ஆண்டவரிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டும், மக்களிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எதுக்காக நான் ஆண்டவரிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், ஜெபத்துல முக்கியமா
நம்ம பல நேரங்களில நம்ம தேவனிடத்துல அநேக ஜெப குறிப்புகளோ அல்லது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை வைத்து ஒரு சில நேரம் நம்ம காத்திருப்போம். அதற்கு பதில் வராத பொழுது நம்ம அறியாமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படும். எவ்வளவு காலம்தான் இதற்காக நான் ஜெபிக்கிறது, அல்லது இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிப்பது என்று சொல்லி நம்ம மனம் தளர்ந்து போய் சோர்வடைந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஞானத்தையும் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அல்லது நம்மளுடைய நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய பலத்தையோ ஞானத்தையோ நம்ப ஆரம்பிச்சிடுறோம். கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் மேல ஒரு அவநம்பிக்கை, அவபக்தி அல்லது ஒரு அவிசுவாசம் காணப்படுகிறது. அதனாலதான் நம்ம கொஞ்ச நாட்கள் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை தேடாமல் நம்ம விட்டு விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆனா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40:1, சங்கீதம் 40:1 சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். இன்றைக்கு நம்ம எதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒரு காரியத்திற்காகவோ அல்லது ஒரு சில காரியங்களுக்காகவோ நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்னு தெரியல. ஆனா சங்கீதக்காரன் காத்திருந்தது போல நம்ம பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்வாரு? அவர் நம்மிடமாய் சாய்ந்து நமக்கு செவி கொடுத்து நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் பிரியமானவர்களே. அதே போல நாம் மற்றவர்களிடத்திலும் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அதன் ஒரு வசனத்தை நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 25:15. நீதிமொழிகள் 25:15 பார்க்கிறோம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க வைக்கலாம். அதாவது ரொம்ப நாள் நம்ம நீண்ட பொறுமையுடன் இருந்தா நமக்கு மேல யாரு நமக்கு ரூலரா இருக்கிறாங்களோ, அதிகாரம் பண்றாங்களோ அவங்கள கூட நம்ம சம்மதிக்க வைக்கலாம். ஒரு சில குடும்பங்களில அது கணவனாக இருக்கலாம், அவங்கள சம்மதிக்க வைக்கலாம். மனைவியாக இருக்கலாம், அவங்கள சம்மதிக்க வைக்கலாம். பிள்ளைகளா இருக்கலாம், அவங்கள சம்மதிக்க வைக்கலாம். அல்லது நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில நம்ம பாஸா இருக்கலாம், அவங்களையும் நம்மளுடைய நீடிய பொறுமையினால மனச மாத்த வைக்க முடியும், சம்மதிக்க வைக்க முடியும். அதே போல இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இல்லையா? அதவே நம்மளுடைய சொற்களினால நொறுக்க முடியும். ஏன்னா பொறுமையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும். பொறுமையை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் எப்படி இருக்கும்? மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்கும். மற்றவர்களை கெட்ட வார்த்தையினால திட்டுகிறதா இருக்கும், சபிக்கிற வார்த்தைகளா இருக்கும் இல்லைங்களா? சோ அதனால நம்ம பொறுமையோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் இனிய சொற்களாக இருக்கும் இல்லையா? அது ஆங்கிலத்துல பார்க்கிறோம், ஜென்டில் டங் கேன் பிரேக் அ போன் இல்லையா? நம்மளுடைய அந்த ஜென்டில்னஸ், அந்த ஜென்டிலான வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, நம்ம பொறுமையோடு கூட இருக்கும் பொழுதுதான் அந்த இனிய வார்த்தைகள் வரும் பிரியமானவர்களை. இனிய வார்த்தைகள் வருகிற பொழுது நம்மளுடைய குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், புரிதல் இருக்கும், சமாதானம் இருக்கும், புறங்கூறுதல் இருக்காது, அந்த இடத்துல அன்பு இருக்கும் பிரியமானவர்களை. சோ பொறுமையை இழக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவத்துல விழுந்துடுறோம். ஆண்டவரை நம்ம தூஷிக்கிறோம், மக்களை நம்ம துன்பப்படுத்துகிறோம், ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பாவத்துல விழுந்து விடுகிறோம். ஆனால் பொறுமையோடு கூட நாம் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நாம் என்ன செய்ய முடியும்? நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற முடியும். நாமும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நாமும் சமாதானமாக இருக்க முடியும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் சமாதானமாக வைக்க முடியும். இன்றைக்கு நம்ம சமாதான குலைச்சல் நம் மூலமாக ஏற்படுகிறதா? அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பொறுமை இல்லாமல் இருக்கிற ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால நம்ம
நம்ம எவ்வளவு நாட்கள் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம்னு தெரியல. ஆனா நம்ம பல நாட்கள் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம திரும்பவுமா நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த காரியங்களுக்காக நீ பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையில அந்த பலனை நீ அடைவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்காக நாம் பொறுமையுடன் காத்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் பொறுமையுள்ள தேவன், நீடிய பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நீடிய பொறுமையை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த நீடிய பொறுமையோடு கூட நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நாம் பொறுமையுடன் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் செபிப்போம். நீடிய பொறுமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுமையின் முழு ரூபமாக இருப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பொறுமையாய் இருந்தபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் நீர் எங்களோடு கூட பொறுமையாக இருந்தீர். ரட்சிக்கப்பட்ட பின்பும் அநேக நாட்களில், அநேக தருணங்களில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பொறுமையை சோதித்திருக்கிறோம். நாளும் ஆண்டவரே, இன்னும் இம்மட்டும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பொறுமையுள்ளவராகவே இருக்கிறீர். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பொறுமையை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ருசிப்பது போல, அனுபவிப்பது போல, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்துல நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள்ல பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சில காரியங்களை நீர் உம்முடைய நேரத்துல நடப்பிக்கும் போது அது எங்களுக்கு நீண்ட காலமாக தோன்றலாம் ஆண்டவரே. நாளும் நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்துல அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல மற்றவர்களுக்கு நாங்கள் இந்த பொறுமையை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களுடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே, திருச்சபையிலே ஆண்டவரை நாங்கள் பொறுமையுள்ளவர்களாகவும் அதன் மூலமாக உம்முடைய குணாதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. யாருக்கெல்லாம் இந்த நாளில எங்களுடைய பொறுமை தேவைப்படுகிறதோ அவர்களிடத்துல நாங்கள் பொறுமையை காண்பிக்க உம்மை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. அநேக நேரங்களில் மாம்சமான ஆண்டவரே நாங்கள் இருந்து சோர்ந்து போய் விடுகிறோம், தோற்று போய் விடுகிறோம், எரிச்சல் அடைந்து விடுகிறோம், கோபப்பட்டு விடுகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாட்களுக்கு, தருணங்களுக்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளில், இந்த வாரத்துல, இந்த மாதத்துல, இந்த தவ காலங்களில் ஆண்டவரே நாங்கள் பொறுமையுள்ளவர்களாக தொடர்ந்து இருக்க இந்த பொறுமையை மற்றவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் நீர் எல்லா காரியங்களையும் திடமாக நடத்துகிறீர் ஆண்டவரே. அற்புதமாக அதன் காலங்களில் அதன் நேரங்களில் ஆண்டவரே நீர் நேர்த்தியாக செய்து முடிக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பொறுமையுள்ளவர்களாக காத்து கொள்ளுங்க. நாங்கள் பொறுமையுள்ளவர்களாக இருந்து உம்முடைய சமூகத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு உம்மை காண்பிக்கிறவர்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கனம் மகிமெல்லாம் மொக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.